சென்னையில் 1917ஆம் ஆண்டு கர்ணகம்மலு என்ற தெலுங்கு அந்தன பிரிவினர் கர்ணகம்மலு என்ற பெயரில் சபா ஒன்றை துவக்கி பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இந்த சபா சார்பில் சாதுர்மாசிய விரத காலத்தில் குருவந்தனம் செய்யவும் சமஷ்டி பிஷாவந்தனம் செய்யவும் பல்வேறு ஊர்களில் இருந்து சுமார் 65 வயதை கடந்த 150க்கும் மேற்பட்ட சபா உறுப்பினர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிருங்கேரிக்கு புனித யாத்திரை சென்று வந்துள்ளனர். 150 சபா உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து சாதுர்மாசிய விரத காலத்தில் சிருங்கேரிக்கு சென்று வந்துள்ளனர். அற்புத ஆன்மீக அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றனர். சாதுர்மாசிய கால மகிமைகளை சொல்கிறார் ராம்குமார் சாஸ்திரிகள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராஜனம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமஹ. இப்போது சத்குருநாத்தாலோடைய ஒரு பரிபூர்ணமான அனுகிரகத்தோட இந்த பராபவ வருஷம் சாதுர்மாச சமயத்தில் கர்ணகம்மலு சபா சார்பாக பிக்ஷாவந்தனமானது ஸ்ருங்கேரியில் நடந்தது. முதல்ல இந்த பிக்ஷாவந்தனம் சாதுர்மாச சமயத்தில் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அரிது மானிடராக பிறத்தல் அரிது அப்படிங்கிற வள்ளலாரோடைய ஒரு கோட்பாடோட நமக்கு இந்த ஜென்மா கிடச்சிருக்கு. அதுலேயும் இந்த துறவி, அதாவது சந்நியாசி அப்படிங்கிறது சந்நியாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு துர்லபமான ஒரு விஷயம். அந்த சமயத்தில் நாம் சந்நியாசிகளுக்கு பிக்ஷாவந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஆஷாட மாதம், அதாவது ஆடி மாதத்தில் ஆரம்பித்து புரட்டாசி மாதம் பௌர்ணமி வரைக்கும் இந்த 2 மாதம் அவள் எங்கேயுமே நகரமாட்டா, ஒரே இடத்துலையே இருப்பாள். ஆனால் சாதாரணமாக இந்த 2 மாதம் தவிர பாக்கி மாதங்கள் அவங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, சஞ்சாரத்திலே இருக்கணும். அவங்களுடைய அனுஷ்டானங்களை கடைப்பிடிச்சுண்டு அவங்க டெய்லி செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு தர்மத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டியது அவங்களுடைய முக்கியமான கடமை. இந்த லோகத்தில் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். தர்ம விஷயத்தை சொல்லணும், அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணணும். ஆனால் இந்த 2 மாதம் மட்டும் அவங்க ஒரே இடத்துலையே தங்கி இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி தங்கினா அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நிறையா பேர் பக்த கோடிகள்லாம் அவளை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் வருவா. அவள் தரிசனம் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு அந்த சமயத்தில் எல்லா விஷயத்தையும் அவள் பண்ணித்தரணும். அப்போ அவங்க அங்கே அந்த குருநாதால் அந்த பக்த கோடிகள் கிட்ட பிரார்த்தனை கேட்டுப்பா, இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல இந்த சாதுர்மாசியம் அனுஷ்டானம் பண்ணுறோம், அனுஷ்டானம் பண்ணுற சமயத்தில் எங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஒத்தாசை பண்ண முடியுமான்னு கேட்பா. ஏன்னா துறவிகள் எதுவுமே வச்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அவள் எதுவுமே இல்லை, இந்த சமயத்தில் இல்லாத சமயத்தில் அவளுக்கு தேவையான எல்லா ஒத்தாசையும் பண்ண வேண்டியது பக்தர்களுடைய கடமை. அந்த மாதிரி அவள் சொல்லுவா, இல்லை நீங்கள் இந்த அவசியம் இங்கேயே இருக்கணும், எங்களால் முடிஞ்ச ஒத்தாசையை நாங்கள் பரிபூர்ணமாக பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது இந்த ஒரு குரு பௌர்ணமி எப்பயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். வியாச பூஜை அப்படிங்கன்னு பூஜையை பண்ணிவிட்டு, அந்த வியாச பகவானுக்கு பூஜையை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பூஜையெல்லாம் பண்ணி, குருநாதர்களுக்கெல்லாம் பூஜையை பண்ணிவிட்டு இந்த சங்கல்பத்தில் எடுத்து ஸ்லோகத்தை சொல்லி அவங்க எடுத்துப்பாங்க. அப்போது பக்தர்களும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச சுசுருஷியை உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சாதுர்மாசியமானது ஸ்டார்ட் ஆகும். அந்த சாதுர்மாசியம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் அவங்க இருந்தால் அப்போ புழு பூச்சிகள்லாம் வெளியே வரும். இந்த மழை காலத்தில் தான் எல்லாம் வெளியே வரும். வெளியே வர சமயத்தில் இந்த இப்போ நவீன யுகத்தில் எல்லாரும்
எங்கெங்கேயோ இருக்கும். அப்போ வர சமயத்தில் காரு அது இது எல்லாமே நடந்து போனால் இதை மெரிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அவளுக்கு எந்த ஒரு அவளுடைய இது என்னன்னு கேட்டேன்னா முக்கியமான லட்சியம் என்னென்னா எந்த ஒரு பிறவிக்கும் எந்த ஒரு ஓரறிவிலேருந்து 6 அறிவு படைத்த மனுஷர்கள் வரைக்கும் யாருக்கும் ஹிம்சை பண்ணாமல் இருக்கணுங்கிறது அவளுடைய முக்கிய குறிக்கோள். அந்த மாதிரி இந்த 2 மாதத்தில் அவள் வந்து எங்கேயும் வெளியே போகாமல் இருக்கிற சமயத்தில் எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அங்கேயே இருக்காங்க. அந்த சாதுர்மாச விரதம் ரொம்ப விசேஷமான விரதம். அவங்களுக்கு வந்து நிறைய இந்த சாப்பாட்டில் நிறைய இந்த 2 மாதமும் எந்த ஒரு இப்போ நிறைய சாப்பாட்டில் அவங்களுடைய நிறைய இதெல்லாம் விளக்குவாங்க, சாப்பாட்டு பொருள்லாம் விளக்குவாங்க. அந்த மாதிரி அவங்க இருந்துட்டு நம்மளுடைய இந்த லோகத்தோடைய க்ஷேமத்துக்கோசரம் இந்த லோகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், நம்மளுடைய பாரதமானது எப்பயும் ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நிறையா உட்காந்து இந்த லோகத்தோடைய லோகத்துக்கோசரம் தபஸ் பண்ணுவா. ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த சாதுர்மாசியம் இந்த விரதமானது. அவங்க இந்த குருநாத்தால் நம்மளுக்கோசரம் இந்த பாரத பூமியில் பிறந்த அத்தனை பேரும் ஆசேத்து ஹிமாச்சல பரியந்தம் இந்த பாரத பூமியில் அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜைகளை பண்ணுவாள். அதனால் நம்ம வந்து இந்த சாதுர்மாச விரதம் வந்து நம்ம 2 மடத்துலையும் நம்ம சபா மூலம் நடத்தின்னு இருக்கோம். இந்த சபா கிட்டத்தட்ட நம்மளுடைய மகா பெரியவா சொல்லி இந்த பிக்ஷாவந்தனம் முதல்ல ஸ்ருங்கேரியில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு முக்கியமான நிகழ்வு. சபாவில் இந்த ஆச்சாரிய சேவா சமிதி அப்படிங்கிறது ஆரம்பித்து முதல்ல பிக்ஷாவந்தனம், அதன் பிறகு விளக்கு பூஜை அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த ஆச்சாரிய சேவா சமிதியும் கர்ணகம்முழு சபாவிலே மெர்ஜ் பண்ணி நாங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம். இந்த இதில் வந்து என்னுடைய சின்ன பாத்திரம் உபத்தலைவர் அப்படின்ற போஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லோரும் சேர்ந்துட்டு. ஸோ எங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு விஷயத்தை இந்த எங்கள் குருநாத்தாளுக்கு அவ்வளோ பெரிய பூஜ்யஸ்தானமான இருக்கிற குருநாத்தாளுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன விஷயத்தை நாங்கள் வருஷம் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. கர்ணகமலு சபாவின் தலைவராக இருக்கும் சுந்தரி ராஜு சபா கைங்கரியம் செயல்பாடுகளை பற்றி விவரிக்கின்றார். நமஸ்காரம். என் பேர் சுந்தரி, என் கணவர் பேர் ராஜு. நான் வந்து தெலுங்கு கர்ணகமலு சபாவில் ஒரு அடிப்படை உறுப்பினர். இந்த கர்ணகம சபாவில் நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு டெப்டி கலெக்டராக ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கர்ணகம சபாவில் பணியாற்றி வருகிறேன், தலைவராக பணியாற்றி வருகிறேன். இந்த சபா வந்து 1917ஆம் ஆண்டு ஏற்பட்டது. ஸ்ரீகண்டையர் என்பவர் ஆரம்பித்தார். அவருக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம் ஐயர், அதுக்கப்புறம் டிவி சுப்பிரமணிய ஐயர், அதுக்கப்புறம் சிவராமையர், அப்புறம் வெங்கட்ராம சாஸ்திரிகள், எல்கே சுப்பிரமணிய ஐயர், வெங்கட்ராமையர், எஸ்வி ராஜன், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், மீனாட்சி சுந்தரம் ஐயர், சுப்பிரமணிய ஐயர், டிவி நாராயணன் ஆகிய இத்தனை தலைவர்களுக்கு அப்புறம் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்து 2012வது வருஷத்துலேருந்து இதில் தலைவராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். இந்த சபாவில் வந்து ரொம்ப அடிப்படை உறுப்பினர்கள் மிகவும் 50 பேர் 60 பேர் 100 பேர் அப்படி தான் இருந்தது. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ அதை முன்னேற்றி எல்லாரையும் மெம்பர்ஷிப்பில் சேர்த்து இன்றைக்கி தேதியில் சுமார் 700-800 பேருக்கு மேலே இதில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து எல்லா இதையும் பண்ணுறதுக்கு ரொம்ப தாராளமாக உதவி செஞ்சு நல்லபடியாக எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சபாவில் ஃபஸ்ட்டு வந்து தை மாதம் விளக்கு பூஜை நாங்கள் பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை பண்ணணும், தை வெள்ளிக்கிழமை. அதுக்கு எல்லா சுமங்கலிகளும் வந்தால் நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லபடியாக நடத்தின்னு வரோம். அடுத்த நிகழ்ச்சி வந்து பெரியவா ஜெயந்தி, யுகாதி பண்டிகை. அடுத்தது யுகாதி பண்டிகை அதுக்கப்புறம் பெரியவா ஜெயந்தி வருது. அது முடிஞ்சதுக்கப்புறம் 2 பெரியவா ஸ்ருங்கேரி, காஞ்சிபுரம், பிக்ஷாவதனம் போவோம். இதெல்லாம் போக இந்த சபா எங்கள் உறுப்பினர்களில் யாருக்காக இருந்தாலும் கஷ்டப்படுறவாளுக்கு என்னென்ன செய்யணுமோ, கஷ்டப்படுற குடும்பத்துக்கு படிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஸ்டைஃபண்டு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் முடியாமல் இருக்கிறவாளுக்கு கல்யாணம் பண்ணியும் வைக்கிறோம். பூனல்லாம் சமஷ்டி பூனல் ஏற்பாடு பண்ணுறோம். அப்புறம் அந்த அபர காரியத்துக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இது எல்லாமே எங்கள் சபாவில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாரோடைய உதவியோடு தான் எல்லாமே நல்லபடியாக நடந்துன்னு வருது. இப்போ ரொம்ப நல்லா எல்லாரும் தாராளமாக பொருளுதவி எல்லா உதவியும் செஞ்சு
ரொம்ப நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கா எங்கள் சபாவை. அதே மாதிரி எல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு. இதுபோல் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். செயலாளர் ரமேஷ் விரத காலத்தில் குருவை நமஸ்கரிக்க சென்றபோது ஏற்பட்ட தெய்வீக நிகழ்வு பற்றி விவரிக்கிறார். ஸ்ரீ குருப்யோ நமக. என் பேர் எம் ரமேஷ், செக்ரட்டரியாக இருக்கேன். என் தகப்பனார் பேர் மீனாட்சி சுந்தரமையர். அவர் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து செஞ்சதுனால கொஞ்சம் அதோட அனுபவத்தையும் சேர்த்து இப்போது நம்மளால் முடிய கைங்கரியத்தை இந்த சபாவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சபா ரொம்ப சின்ன லெவலில் இருந்தது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கின்னு இருக்கோம். பர்டிகுலர்லி தற்சமயம் இருக்கிற கமிட்டி நிறைய ஆர்வம் எடுத்து பல பேரை சேர்த்துன்னு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஒரு சில வார்த்தைகள். இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து விளக்கு பூஜை பண்ணோம். தீப பூஜை அந்த காலத்தில் மேடம் எக்ஸ்பிளைன் பண்ண மாரி தீப பூஜை அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். தென் சமஷ்டி உபநயனம் பண்ணுறோம். யுகாதி பண்டிகை சமஷ்டி உபநயனம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது. நாங்களே சொல்லிக்கக்கூடாது, இது நடத்துனது எல்லாமே மெம்பர்ஸ் தான் சொல்லணும். ஆல் கிரெடிட் கோஸ் டு மெம்பர்ஸ். அவங்களுடைய சப்போர்ட்டில் 3 நாள் தொடர்ந்து அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் நடந்தது. ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் அப்ளிகேஷன் வந்தது. அதை அக்செப்ட் பண்ணி ரியலி டிசர்விங் பீப்புள் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருந்தோம். அது முடிஞ்ச மறுநாளே 5 பேருக்கு உபநயனம் பண்ணியிருந்தோம். இந்த 2026 சமஷ்டி உபநயனம். அது முடிஞ்ச அடுத்த நாளுக்கு மறுநாள் பெரியவா ஜெயந்தி. பெரியவா ஜெயந்தியோட எங்கள் வாத்தியார் அட்வைஸ் படி இது 2வது வருஷமாக சண்டி ஹோமம் பண்ணுறோம். சண்டி ஹோமத்துக்கு நாங்கள் எதிர்பாராத அளவில் 200 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. எல்லா பூஜையும் சிறப்பாக பண்ணி வாத்தியார் நடத்தி கொடுத்துருந்தார். இதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிது. இவ்வளோ நல்லா பண்ணுறாளே, நம்ம என்னமோ சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறோம், 500 ரூபாய் 1000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தவெல்லாம் இப்போது ஒரு பெரிய ஓப்பனிங் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் பேஸ் பண்ணி அந்த 31 மே மாதம் முடிஞ்ச உடனே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். எவ்ரி இயர் நம்ம யுகாதி அன்னைக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போது கொஞ்சம் டேட் கரெக்டான அமையணும்னு சொல்லிட்டு இந்த இயருக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஆகஸ்ட் 1, 2006 ஸ்ருங்கேரி பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ணி எல்லாருமா கிளம்பி போயிருந்தோம். பாஸ்ட் 60 days தொடர்ந்து நம்ம கேம்பெயின் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் வரவாலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. இதில் 4-5 குரூப்பாக நம்ம பிரிஞ்சு அவங்கவுங்கள லீட் பண்ணி தெரிஞ்ச சமாச்சாரங்களெல்லாம் சொல்லி ஸ்ருங்கேரிக்கு எல்லோரும் போயிட்டு வந்திருந்தோம். எங்களுடைய ஆச்சாரியால் குரு சொன்னதுபடி ஃபஸ்ட்டு ஸ்ருங்கேரி பிக்ஷாவந்தனம், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் பிக்ஷாவந்தனம், 2 மடத்தையும் ஈக்குவலாக பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு குரு சொல்லியிருக்கார். இருந்தாலும் தெலுங்காளுக்கு முதல்ல ஸ்ருங்கேரி பிக்ஷாவந்தனம்னு சொல்லிட்டு அங்கே பண்ணியிருந்தோம். இது ஃபஸ்ட் இயர் 3 digit தாண்டிருக்கோம். 162 பேர் இந்த வருஷம் பிக்ஷாவந்தனத்துக்கு கலந்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இவ்வளோ பேர் வர்றாங்கன்னு சொன்னோன்னு ஸ்ருங்கேரியில் நம்மளுடைய மெம்பர் ராஜேஸ்வரன்றவர் அந்த மடத்தோட கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி நமக்கு அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு பண்ணி கொடுத்துருந்தார். முந்தையெல்லாம் ரூமுக்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ணியிருந்தது. இப்போ ஆன்லைனில் ரூம் இருந்ததுனால ரூம்ஸ்க்காக அவர் இன்னும் ஜாஸ்தி நாங்கள் அவரை தொந்தரவு பண்ணலை. எல்லாரும் சேர்ந்து காத்தால போய் தரிசனம் பண்ணிவிட்டு மத்தியானம் கிளம்பி வருவோம். அந்த மாதிரி இருந்தது. இப்போ முதல் நாள் 31 ஜூலை அன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் அசம்பிள் ஆகிருந்தோம். அந்த 5:30 மணிக்கு எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க பிரவசன மண்டபத்தில். சீஃப் ப்ரீஸ்ட் நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சாத்துர்மாசியம்னா என்ன அப்படின்றையும் சொல்லிட்டு ஸ்ருங்கேரி பரம்பரை குரு பரம்பரை பற்றி நமக்கு விளக்கம் சொல்லியிருந்தார். நிறையா தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். அது ரொம்ப உபயோகமாக இருந்தது. எல்லாருக்கும் மனசு சந்தோஷமாக திருப்தியாக ரூமுக்கு திரும்பி வந்தோம். மறுநாள் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு காத்தாலே எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் எல்லாம் சுவாசினிஸ் வர சொல்லியிருந்தது சாரதாம்பா சந்நிதியில். 6:45 மணிக்கு மடத்து சிப்பந்தி நிர்வாகிகள் வந்திருந்தா லலிதா சகஸ்ரநாம பாராயணம் அம்பாள் சந்நிதியில் எல்லாரும் பண்ணுறதுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து
சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது. அது சகஸ்ரநாம பாராயணம் பண்ணோடனே ஆரத்தி பார்த்துட்டு மடத்து சார்பில் வந்த சுவாசினிஸ் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தா, மகாபிரசாதமாக புடவையும் கிடச்சது. வந்த மற்ற லேடிஸுக்கும் அவள் பிரசாதம் கொடுத்து கௌரவிச்சிருந்தா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் காத்தாலும் அவங்க சௌகரியப்படி ஆகாரம் பண்ணி மடத்துக்கு போயிருந்தோம். குருநிவாஸில் காலையில் 9:30 மணிலேருந்து 10 மணிக்கெல்லாம் எல்லோரும் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிருந்தோம். ஆச்சாரியால் வருவான்னு சொல்லிட்டு இதில் பேரலி அங்கே குருநிவாஸில் பாதுகாப்பு பூஜை நடக்கும். சபா சார்பில் ஒரு 4 பேர் பாதுகாப்பு பூஜையில் கலந்துருந்தாங்க. பாக்கி பேரெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து வெயிட் பண்ணி ஆச்சாரியால் வரணும்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் வந்த உடனே நமக்கு அனுகிரக பாஷணம் முதல்ல கொடுத்தா. அன்னைக்கு வேற ஒரு பிக்ஷாவந்தனமும் இருந்தது, அதனால கன்னடத்தில் கொடுத்துருந்தார். அது முடிஞ்சு அப்படியே ஒரு லாங்குவேஜ்லேருந்து அடுத்த லாங்குவேஜ், கன்னடத்துலேருந்து தெலுங்குக்கு இம்மீடியட்டாக மாற்றி நமக்கு எல்லாருக்கும் அனுகிரக பாஷணம் கொடுத்தார். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்ண கமலோன்ற வார்த்தையை ஆச்சாரியா உச்சரித்தது எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆச்சாரியால் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணால் அதில் சாராம்சம் என்னென்னா, தர்மத்தை பக்காவாக கடைபிடிக்கணும், தர்மத்தை பசங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம அடுத்த ஜெனரேஷன் இதை தலைமுறையில் எல்லாரும் ஈடுபடணும். வீட்டில் உள்ள பெரியவங்க பசங்களை சொல்லி மேலே வளர்க்கணும் அப்படின்றது தான். அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து வந்திருக்கிறோம் இங்கே எல்லாருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் சிங்கேரியில் ஆகாரம் கொடுத்தா. இதில் மேஜர் பார்ட் அங்கே சிங்கேரியில் ஆஃபீஸர்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்ரீ ருத்ர சுப்பிரமணியம்ன்றவர் பண்ணியிருந்தார். ஸ்ரீ தியாகராஜன் இவெல்லாம் நமக்கு ரொம்ப உதவியாக இருந்து இந்த சபாலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேர் வரணுன்றதுக்கு ஒரு என்கரேஜிங்காக, எங்கேயுமே யாருக்குமே தொய்வு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவன் மடத்தில் நிர்வாகிகள்லாம் நமக்கு உதவி பண்ணியிருந்தா. எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். வந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பேரோட சேர்ந்து அவ்வளோ ஹெவி ரெயின், நம்ம இந்த ஊரில் பார்க்க முடியாத ரெயினையும் அங்கே பார்த்தது. அவ்வளோ ரெயின்லையும் ஆச்சாரியால் தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் சென்னைக்கு திரும்பி வந்திருந்தோம். எங்களுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கோம். கிருதங்கைய மடத்து சிப்பந்திகளுக்கும் ஆச்சாரியாளுக்கு எங்களுடைய பரிபூர்ண நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ ஸ்ருங்கேரி பிக்ஷாவந்தனத்துக்கு நம்ம இவ்வளோ பேர் வரோன்னு தகவல் கொடுத்த உடனே நம்ம 1வது மெம்பர் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட கோஆர்டினேட் பண்ணி நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார். அதில் முதல் நாள் 31 ஜூலை நமக்கு சீஃப் பிரிஸ்டோட ஸ்பீச் கொடுத்துருந்தா. சாத்துர்மாசியம்னா என்ன, ப்ளஸ் ஸ்ருங்கேரி குரு பரம்பரா பற்றி நமக்கு முழு விவரத்தையும் நமக்கு தெரிவிச்சிருந்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தெரியாத சமாச்சாரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்புறம் அவள் கொடுத்த நாமாவளிகளெல்லாம் இந்த சாத்துர்மாசியத்தில் என்னென்ன ஃபாலோ பண்ணணுன்றத அந்த நாமாவளிகளெல்லாம் கொடுத்து நம்மளையெல்லாம் அங்கே படிக்க சொன்னால் எல்லாம் பண்ணோம். எல்லாம் பண்ணிட்டு திருப்தியாக எல்லோரும் ரூமுக்கு வந்திருந்தோம். மறுபடியும் மறுநாள் எல்லோரும் பிக்ஷாவந்தனத்துக்கு குருநிவாசுக்கு போயிருந்தோம். 1ஆம் தேதி 1 ஆகஸ்ட் 2006 எல்லாருமே காத்தாலும் அங்கே அசம்பிள் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பாத பூஜை பண்ணுறதுன்றது, பாதுகாப்பு பூஜைக்கு மெம்பர்ஸ் 4 பேர் 4 கப்புள்ஸாக பாத பூஜை பண்ணிட்டு இருந்தா. பேரலி மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டாக ஒரே இடத்துல சேர்ந்து உட்காந்துருந்தோம். ஆச்சாரியால் 12 மணிக்கு வந்தால் தரிசனம் கொடுத்த உடனே நம்மளை விட இன்னும் அதிகமாக வந்திருந்தா உத்தர கன்னடா ஏரியாவிலேருந்து அவளுக்கெல்லாம் அனுகிரக பாஷணம் கொடுத்தார். அது முடிச்சுட்டு அப்படியே கன்னடத்துலேருந்து தெலுங்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கர்ண கம்மலு சபாவுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லியிருந்தார். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆச்சாரியால் அந்த ஒரு வாசகத்தை சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு சிலிர்ப்பு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆச்சாரியால் எல்லாருக்கும் கொடுத்த அட்வைஸு, தர்மத்தை காப்பாற்றணும், தர்மத்துக்கு நிறையா பண்ணணும், தர்மத்தைப்படி செயல்படுத்தணும். இதை நம்ம குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போகணும், குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வரணும், குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். நாங்களும் அந்த உறுதிமொழியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் இதை பிரச்சாரம் பண்ணணும், நம்ம குழந்தைகளை இந்த லெவலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி காத்தால் எங்களுக்கு ஸ்ருங்கேரி சாரதாம்பா சன்னிதானத்தில் நாங்கள்லாம் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதுக்கு மடத்து நிர்வாகிகள் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தா.
நிர்வாகிகள் நடந்து கொடுத்தபடி எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல 100 பேருக்கு மேலே உட்காந்து பாராயணம் பண்ணால், பாராயணம் முடிஞ்ச உடனே மடத்து சிப்பந்திகள் எங்களுக்கு மகா பிரசாதம் கொடுத்தா, புடவையும் சேர்த்து எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தா, அது ரொம்ப சுவாசினிகளுக்கெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது. இது இவ்வளோ தூரம் எங்களுக்கு பண்ணி கொடுத்த சிருங்கேரி மடத்து நிர்வாகிகள் எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் எங்களுடைய கிருதஞ்சையை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே இனி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது தான் எங்களுடைய நம்பிக்கை, இந்த கர்ணகம்பல் சபா நிர்வாகிகளுடைய நம்பிக்கை. இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் இப்போ இருக்கிற கமிட்டி. முதல்ல உள்ள கமிட்டியெல்லாம் குறைஞ்சு போகலை, இருந்தாலும் இதை இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து இப்போ உள்ள கமிட்டி. அஸ் அ செக்ரட்டரி நான் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி இதை நல்லா கொண்டு வரணும். அடுத்தது நம்மளுடைய ப்ரோக்ராம் 29 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு ஸ்ரீ காஞ்சி மடம் பிக்ஷாவந்தனம் கேம்ப் ஓரிக்கையில் நடக்கிறது. எல்லாரும் வரணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். ஆச்சாரியால் கண்டிப்பாக இந்த சாத்துர் மாதத்தில் நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்றது ஒரு கொள்கையாக வச்சுக்கணும். இதுக்கு எல்லாரும் பசங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரணும். ராம். சபாவின் முன்னாள் தலைவர் நாராயணன் தன் அனுபவத்தை சொல்கிறார். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதாம் கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமஹ. என் பேர் நாராயணன். ஒரு காலத்தில் நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், செக்ரட்டரியாக இருந்தேன். இப்போ என்னோடய வயது காரணத்தால் நான் எந்த இதிலையும் சேர்றதில்லை. மீட்டிங்குன்னா வந்து சேர்றேன், அவ்வளோதான் நான் முடியும். இப்போ நம்ம சாஸ்திரிகள் பிக்ஷாவந்தனம் சாதுர்மாசம் பற்றி விரிவாக சொன்னார். இதுக்கு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது சாதுர்மாசம் என்ற இடத்துல ஏன் சாதுர்மாசத்தில் பிக்ஷாவந்தனம் பண்ணுறோன்னால், சுவாமிகள் ஒரே இடத்துல இருக்காருன்றது நமக்கு நல்லா தெரியும். பிக்ஷாவந்தனம் பண்ணுறது நம்ம எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் மீதி 10 மாதத்தில் சுவாமிகள் எங்கே இருக்காருன்றது நமக்கு தெரிய வருதில்லை. அவர் எங்கே இருக்காருந்தாலும் அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் சாத்துர் மாதத்தில் அவர் ஒரே இடத்துல இருப்பாருன்றது நமக்கு நல்லா தெரிய தொட்டு அங்கே போய் பிக்ஷாவந்தனம் பண்ணுறோம். பிக்ஷாவந்தனம் பண்ணுறதுக்கு என்ன மீனிங் என்றால், ஒரு நாள் அந்த மடத்து செலவு நாம் ஏற்றுக்கிறோன்னு அர்த்தம். நாங்கள் சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பூ, பழம், தேங்காய், ஆகாரத்துக்கு வேண்டிய சாமான்கள் முடிஞ்ச அளவுக்கு சுவாமிகள் பாத்திரத்தை சமர்ப்பித்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வாட்டி சிங்கேரியில் மிக மிக சிறப்பாக நடந்தது. அதுக்கு எல்லாரையும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாருங்கள். மற்றும் அடுத்தது காஞ்சிபுரத்தில் நடக்கப் போகிறது. அதுவும் நல்லா நடக்கும் நம்பிக்கையோடு நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நமஸ்காரம். சாதுர்மாசிய காலத்தில் ஆச்சாரியரிடம் வேண்டிக் கொண்டது உடனே பலித்தது என்று மெய்சிலிருக்கிறார் சபா ட்ரெஷரர் ஸ்ரீனிவாசன். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹா. என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் இந்த கர்ணகம்பலு சபாவில் ட்ரெஷரராக இருக்கேன். எனக்கு நேரடியான அனுபவம் என்னன்னாக்க, போன வருஷம் நான் இந்த சாதுர்மாசத்தில் பிக்ஷாவந்தனத்தில் சுவாமிகளை பார்த்துட்டு, ஆச்சாரியாலை பார்த்து என் பையன்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தேன். ஜாதகம் கொடுத்தப்ப என் பையன் பேரை சொல்லிவிட்டு நட்சத்திரம், கோத்திரம்லாம் எல்லாம் கேட்டுண்டு, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், தைரியமாக போங்க, நல்ல இடமா கிடைக்கும்னு சொன்னார். சொல்லி 2 மாதத்துலேயே எனக்கு நல்ல இடம் அமைஞ்சுது. எனக்கு மே மாதத்தில் ஆச்சாரியுடைய அனுகிரகத்தால், பரிபூர்ண அனுகிரகத்தால் எனக்கு கல்யாணம் பையனுக்கு நடந்தது. நல்ல இடமாகவும் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் காஞ்சி மடத்துலையும் நான் பார்த்து செய்கிறப்ப அவளும் எனக்கு ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பண்ணார். உங்களுக்கு நல்லாவே நடக்கும், சீக்கிரமாக நடக்கும்னார். உடனே சொன்னார். எனக்கு ஆச்சாரியருடைய அனுகிரகம் எனக்கு மெய் சிலிர்க்க வைக்கிறது. இப்போவும் நான் நாங்கள் போகிறது சிங்கேரிக்கு போகிறது சுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணுங்கிறது ஒன்று பண்ணுவோம். ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே சாரதாம்பாள் சன்னிதானத்துக்குள்ளே போனோடனே அந்த வைப்ரேஷன் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுவும் பர்டிகுலராக முந்தா நாள் சனிக்கிழமை அன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறப்ப
என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அந்த ஏற்ற இறக்கத்தோடு அவள்லாம் எல்லோரும் சொல்லி பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் குருநிவாஸ் போகிறப்ப ரொம்ப 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 எங்களுக்கு அவருடைய தரிசனம் கிடைச்சா போதும் போனால் அப்படி போனோம். அதில் அனுகிரக பாஷானம் கிடைக்கிறப்ப இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப பர்டிகுலராக என்னை பற்றி எனக்குன்னு சொல்லணுன்னா என் பையன் வந்திருந்தான், ரொம்ப திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போனான், மனசு நிம்மதியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனான். இந்த மாதிரி நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக. ரெண்டாவது அதனுடைய அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்குது பாருங்கள், அந்த சுற்றுச்சூழல் இருக்குது பாருங்க, அது வந்து நம்ம ரசிக்கிறதுக்காகவே நம்ம வந்து பிக்ஷாவந்தனத்தை காரணமாக வச்சு போகிறப்ப எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கும் தான் என்னுடைய அபிப்பிராயம். கிட்டத்தட்ட நானும் ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கேன். நான் இந்த 10 வருஷத்தில் வந்து எனக்கு ஒவ்வொரு தரமும் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மிஸ்டர் திரு டிவி நாராயணன் அவர்கள் சொன்னார், எனக்கு அவர் வந்து பெரியவாட்ட வந்து ஸ்ருங்கேரி பெரியவாள்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி, இவனுக்கு ப்ரமோஷனே வரல, கொஞ்சம் பண்ணி கொடுங்கோ, ஆச்சாரிய அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சி மிகப்பெரிய லெவலில் என்னை கொண்டு போய் சேர்த்து பண்ணி கொடுத்தார். இதெல்லாமே எனக்கு வந்து ஒரு நேரடியான அனுபவங்கள். ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் வேணும் கிடச்சிதுங்கிறத என்னை சந்தோஷமாக நான் சொல்லிக்கிறேன். நமஸ்காரம். குருபியோ நமஹ. சபா உறுப்பினர் வெங்கட்ராமன் குருவை தரிசித்த பிறகு வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பத்தை சொல்கிறார். ஸ்ரீ குருபியோ நமக. எனது பெயர் வெங்கட்ராமன். வங்கி பணியிலிருந்து அதிகாரியாக ஓய்வு பெற்றேன். அதன் பின்னர் நமது கர்ணமூல சபாவிலே என்னால் முடிந்த அளவு சிறிய சிறிய சேவைகளை செய்து வந்து கொண்டிருந்தேன். இன்றைய இந்த காலகட்டத்தில் எங்களுடைய நிர்வாக குழு மிக அருமையாக, நேர்மையாக, தூய முறையிலே ஒவ்வொரு விழாக்களையும் நற்பணிகளையும் நடாத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சிறு அணிலாக இருந்து என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகின்றேன். சிங்கேரி பெரியவா பற்றி அனுபவம் சொல்லணும்னு சொன்னால் நிச்சயம் வந்து எனக்கெல்லாம் ரொம்ப மெய்சிலிருக்க ஒரு அனுபவம். முதுகலை பட்டம் முடித்து வேலை இல்லாமல் நான் சென்ற ஊரிலே எனது சொந்த ஊர் பெரியகுளம். அங்கு இருந்த பொழுது பெரியவா அவர்கள் அங்கு கேம்ப் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எனது தந்தை என்னை அழைத்து சென்று, எனது மகன் இவன் படித்து முடித்திருக்கின்றான், வேலை கிடைக்கவில்லை என்று என்னை அறிமுகப்படுத்தி கூறினார். உடனே அவர் ஆசீர்வாதம் செய்து பழத்தை கொடுத்து நல்ல நிலை உனக்கு அடைவா என்று சொன்னார். அடுத்த ஒரு சில மாதங்களிலே எனக்கு வங்கி பணியிலே கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது இன்றளவும் என்னால் வந்து மறக்க முடியாத அனுபவம். இரண்டாவது, எனது சகோதரியின் பையன்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்று 5-6 ஆண்டுகள் அவர்கள் போராடி வந்து கொண்டிருந்தார்கள். சென்னையிலே இங்கு அவர் முகாமிட்டிருந்த சமயத்திலே அவர்களை அழைத்து சென்று திருமணம் காலத்தடை ஏற்படுகிறது என்று சொன்னவுடன் அவர்களுக்கும் அருட்பிரசாதம் கொடுத்து அருளாசி வழங்கினார். அது அவர் கொடுத்த ஒரு சில மாதங்களிலே ஒரு நல்ல இடத்திலே அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. அதே போல கடந்த ஆண்டு எனது மருமகள் குழந்தை பெறும் பாக்கியம் ஏற்பட்டு பிரசவ காலம் நெருங்கும் பொழுது எங்களுக்கு சற்று பயமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஸ்ருங்கேரி செல்லக்கூடிய, பிக்ஷாவந்தனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு முதலில் கிடைத்தது. அதை பயன்படுத்தி கொண்டு அங்கு என்னுடைய இந்த ஒரு மனக்குறையை எடுத்துரைத்தேன். கவலைப்படாதீர், நல்ல பிரசவம் நடக்கும், நன்றாக நடக்கும் என்று கூறினார். அதே வேளையிலே எனக்கு இங்கே ஒரு நல்ல பிரசவம், நன்றாக எனக்கு ஒரு பேரன் கிடைத்து விட்டான். அதே போன்று எனது மற்ற உறவினர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது அவர்கள் அழைத்து சென்று இதை பற்றி சொன்னவுடன் அப்பொழுதும் அவர் நல்ல அருளாசி கொடுத்தார். அதை தொடர்ந்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் புத்திர பாக்கியமும் கிடைத்தது. இப்படி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்று பத்தாது, இந்த வருடம் பத்தாது, இந்த நம்மளோட ஆயுள் முழுவதும் போராது. இருந்தாலும் அவர்கள் பாதையிலே, அவர்கள் இட்ட வழியிலே, அவர்கள் இட்ட கட்டளையிலே அவருடைய அந்த ஒரு நல்ல சீரிய பணியை நம்மால் நமது சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தில்தான் இந்த பிக்ஷாவனந்தருக்கு சென்று வந்தோம். ஆனால் கடந்த காலங்களிலே முதலிலே 30 பேர், 40 பேர், 50 பேர் சென்று கொண்டிருந்தது. இந்த நிர்வாக குழு கடுமையாக போராடி அனைவரும் வர வேண்டும், அனைவரும் வர வேண்டும், அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று 2 மாதமாக அனைவரையும் உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தியதன் விளைவு நாங்கள் 162 பேர் சென்று வந்தோம். மிக பிரமிப்பு. அதிலும் அனைவரும் 65 வயதை கடந்தவர்கள். இருப்பினும் எங்களுக்கு பயம் ஒருபுறம்.
எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கூடாது, அழைத்து சென்றவளை நல்ல விதமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் அந்த பெரியவரை, மகா பெரியவாளை மனமாற வேண்டிக் கொண்டு வந்தோம். அவருடைய வழிநடத்தலின்படி மிக அருமையாக எங்களுக்கு ஒவ்வொரு அங்கு காரியங்களும் அருமையாக நடைபெற்றது. இன்றளவும் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தால் மனதில் நினைத்தாய் மெர்ச்சலி இருக்கின்றது. சபரிமலை செல்லுகின்ற காலகட்டத்திலே கார்த்திகை மாதம் என்றால் மாலை போட வேண்டும் என்று உடனே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுவிடும். அதே போல்தான் எங்களுக்கு சாதுர்மாசியம் வந்துவிட்டால் பிக்ஷாவந்தனம் செல்ல வேண்டும் என்று எங்கள் மனத்திலே ஒரு தோற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. இது நாங்கள் மட்டும் சொன்னால் ஆகாது, நமது குழந்தைகள், நமது உறவினர்கள் அனைவரும் அழைத்து செல்ல வேண்டும். இந்த ஒரு கூட்டமானது பெரும் கூட்டமாக சென்று அவருடைய அருளாசியை பெற வேண்டும். அதற்கு எங்கள் சபாவாகும், எங்கள் நிர்வாக உறுப்பினராகட்டும் துணை இருப்போம். ஆகவே அனைவரும் திரளாக வந்திருந்து அவருடைய அருளாசியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.